இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்று இந்திய அணி வரலாறு. இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாதனை. இறுதிப் போட்டியில் பேட்டிங்கிலும் பந்துவீச்சிலும் ஜொலித்த சஃபாலி வர்மா அணியின் வெற்றிக்கு வித்திட்டதால் ஆட்ட நாயகியாகவும் தேர்வு. தொடர் முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட தீப்தி சர்மா தொடர் நாயகி விருதை வென்றார். இறுதிப் போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தார். வெற்றி பெற கடைசி வரை போராடிய தென்னாப்பிரிக்கா கேப்டன் வோல்வாட் சதமடித்தும் மற்ற வீரர்கள் ஜொலிக்காததால் தோல்வி. இந்திய மகளிர் அணியின் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடிய ரசிகர்கள் நள்ளிரவில் ஆட்டம் பாட்டத்துடன் பட்டாசுகள் வெடித்து ஆரவாரம். வீராங்கனைகளின் திறமை, தன்னம்பிக்கை, ஆட்ட நுணுக்கம் பாராட்டுக்குரியது. ஒருமித்த ஒத்துழைப்பு சிறப்பாக இருந்ததாகவும் பிரதமர் மோடி பாராட்டு. அடுத்தடுத்த தலைமுறை வீரர்களை ஊக்குவிக்கும் வெற்றி என முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களும் பாராட்டு. மகளிர் கிரிக்கெட்டின் வரலாற்றில் முக்கிய தருணம் என சச்சின் டெண்டுல்கர் பாராட்டு. 1983 போல புதிய தலைமுறை வீரர்களுக்கு ஊக்கமளித்துள்ளதாகவும் நெகிழ்ச்சி. கடற்படை ராணுவ பயன்பாட்டுக்கான செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது LVM-3 ராக்கெட். CMS-3 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. S-200 motors ignited plus 5 seconds. S-200 बूस्टर्स का सफलतापूर्ण प्रज्वलन और LVM-3 M5 का उत्थापन द्वितीय प्रमोचन मंच से. We have a magnificent lift-off the LVM-3 M5 CMS-03 mission in the air. The simultaneous thrusting of the twin S-200 motors is indeed. குலசேகரப்பட்டினத்தில் இன்னும் 15 மாதங்களில் விண்வெளி ஏவுதளம் அமைக்கும் பணிகள் நிறைவடையும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் புதிய தலைமுறைக்கு தகவல். இப்போ இந்த குலசேகரப்பட்டினத்தில் அந்த விண் ஏவூர்தி தளம் ரெடியான உடனே அது இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். 1 year to 1 year 3 months ரெடி ஆகும். அங்கேருந்து கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு ஒருக்கா ஒரு செயற்கைக்கோள் ஏவப்படும். பீகார் தேர்தலில் வன்முறைக்கு இடமில்லை என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் திட்டவட்டம். மொகமா தொகுதியில் பிரசாந்த் கிஷோர் கட்சி வேட்பாளர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கருத்து. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை நிறுத்தி வைக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம்.
மக்களின் வாக்குரிமையை பறித்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் நோக்கோடு அவசர கதியில் SIR. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காதவர்களும் ஜனநாயகத்தை காக்க முன்வர வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. திமுக தலைமையில் நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டம். திமுக கூட்டணி கட்சிகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று ஆலோசனை. குறுக்கு வழியில் வெற்றி பெற தேர்தல் ஆணையம் மூலம் பாஜக முயற்சிப்பதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தின் ஆணிவேரை அறுக்க மத்திய அரசின் தூண்டுதலின் பேரில் தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதாக வைகோ கண்டனம். குடியுரிமை மீது நடத்தப்படும் தாக்குதல் SIR என விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. NRC எனப்படும் குடியுரிமை பதிவேட்டை நடைமுறைப்படுத்த முயற்சி நடப்பதாக கண்டனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளில் அவசரம் காட்டுவது ஏன் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கேள்வி. நடுநிலைமையுடன் செயல்படுவதை தேர்தல் ஆணையம் நிரூபிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட வேண்டிய அவசியம்தான். ஆனால் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தப்படுகிறது? வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை கண்காணித்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும். அதிமுக மாவட்ட செயலர்களுக்கு எடப்பாடி கே. பழனிசாமி அறிவுறுத்தல். SIR-இல் என்ன தவறு நடந்துவிடும் என திமுக அஞ்சுகிறது. அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கேள்வி. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை எக்ஸிக்யூட் பண்ண போறதே தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள். அதனாலதான் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போல. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம். SIR-க்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என கேள்வி. வங்கக்கடலில் உருவானது புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 8ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பீகாரில் மின்கம்பியில் துணி காயப்படும் அளவிற்கு இருந்த மோசமான நிலைமையை மாற்றினோம். தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடியை அம்பானியும் அதானியும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகின்றனர். பீகார் தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி விமர்சனம். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. குண்டு சத்தத்திலிருந்து எப்போது தீர்வு கிடைக்கும் என பாலஸ்தீன மக்கள் கண்ணீருடன் எதிர்பார்ப்பு. சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப். இந்தோனேசிய வீராங்கனை ஜனிஸ் ஜென் சாம்பியன் பட்டம் வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. அதிரடியாக 49 ரன்கள் குவித்து வெற்றிக்கு வித்திட்டார் வாஷிங்டன் சுந்தர். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.